கோவையில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான திரையரங்கிற்குள் மத்தாப்பு கொளுத்தி அஜித் ரசிகர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். காந்திபுரத்தில் உள்ள திரையரங்கில் படம் திரையிடப்பட்டு அஜித்தின் பெயர் வரும்போது புஸ்வானத்தை கொளுத்தினர். இதனால் திரையரங்கில் இருந்த மற்ற ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மளிகை கடையில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். சோலூர் பகுதியில் இயங்கி வரும் விஜயகுமார் என்பவரின் மளிகை கடையில் மாவட்ட எஸ்பி தனிப்படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடையில் 5 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவலர்கள் கடையின் உரிமையாளர் விஜயகுமாரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் 16 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இடைக்கழிநாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட வெண்ணாங்கப்பட்டு பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள பஜனை கோயில் சாலை 16 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக காணப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே புறவழிச்சாலையில் இருந்த லாரியை திருடிய திருடன் காவல்துறையினரிடம் சிக்கினார். திருநாகேஸ்வரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து தன்னுடைய லாரியை சீனிவாசநல்லூர் அருகே உள்ள புறவழிச்சாலையில் நிறுத்தி வைத்துள்ளார். அதனை அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் திருடிய நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனை வழியாக எடுத்துச் சென்றுள்ளார். லாரி விபத்து ஏற்படுத்தும் வகையில் சென்றுள்ளது. இதனை கவனித்த காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனையிட்டதில் லாரி திருடி வரப்பட்டது தெரியவந்தது. சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் உள்ள திரையரங்கில் குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்தவர்களுக்கு இலவசமாக தர்பூசணி வழங்கப்பட்டது. ஒவ்வொரு அஜித் திரைப்படம் வெளியாகும் போதும் எண்ணூரைச் சேர்ந்த அஜித் ரசிகர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் படம் பார்க்க வந்தவர்களுக்கு முழு தர்பூசணி பழத்தை வழங்கி கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் காளை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த காளை மாரிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காளை மாறி உயிரிழந்தது. இதையடுத்து கோயில் எதிரே பள்ளம் தோண்டப்பட்டு பால், உப்பு, திருநீர், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு காளை மாரியை ஊர் மக்கள் அடக்கம் செய்தனர். கோவை மருதமலையில் தனியார் மடத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வேலை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். மருதமலை கோயிலில் கடந்த வாரம் குடமுழுக்கு நடைபெற்ற போது அடிவாரத்தில் உள்ள தனியார் மடத்தில் ஏராளமானவர்கள் தங்கியிருந்தனர். அப்போது அங்கிருந்த வெள்ளிவேல் ஒன்று கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் காவி உடை அணிந்த நபர் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேச சர்மாவை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நடந்து முடிந்த பண்ணாரியம்மன் கோயில் திருவிழாவில் செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 8ஆம் தேதியன்று பண்ணாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. அப்போது 40க்கும் மேற்பட்ட செய்தியாளர்களை கோயிலுக்குள் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். தர்மபுரி அருகே அவ்வை நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு அறக்கட்டளை சார்பாக கட்டிக் கொடுக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தர்மபுரி மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை உள்ள 10 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து 35,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி கட்டிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் 5 சவரன் நகை திருடு போயுள்ளது. மணப்பாறைப்பட்டியில் வசித்து வரும் எலக்ட்ரீஷியன் குமார் என்பவர் பாஜகவின் நகர துணைத் தலைவராக உள்ளார். இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 5 சவரன் நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். திருட்டில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் தன்னை கடித்த பாம்புடன் சிகிச்சைக்கு வந்த நோயாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. புளியம்பட்டியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று அவரை கடித்துள்ளது. இதையடுத்து கடித்த பாம்புடன் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு குமரேசன் வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்த நிலையில் போச்சம்பள்ளி வனத்துறையினர் பாம்பை மீட்டுச் சென்றனர். காதலனுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டிய மனைவி எதுவும் தெரியாததை போல கதறி அழுத காட்சி இது.
கடந்த வெள்ளிக்கிழமை கர்நாடக மாநிலம் பெல்லாரி பகுதியில் வெங்கடேஷ் என்ற நபர் அடித்துக் கொல்லப்பட்டு ஆடைகள் கழற்றப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக உயிரிழந்தவரின் மனைவி நீலவேணி தனது காதலன் ஆனந்துக்கு பணம் கொடுத்து கொலை செய்தது அம்பலமாகி இருக்கிறது. மது விருந்து கொடுப்பதாக வெங்கடேஷை அழைத்துச் சென்ற ஆனந்த் அவரை அடித்துக் கொன்றுள்ளார். இந்த வழக்கில் நீலவேணி, ஆனந்த் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜஸ்தானில் ஏர் பலூனின் கயிறு அறுந்த விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பரன் மாவட்டத்தின் 35வது ஆண்டு நிறுவன விழாவை முன்னிட்டு ஏர் பலூன் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக சோதனை ஓட்டம் நடைபெற்ற போது ஆபரேட்டர் 60 அடி உயரத்திற்கு தூக்கிச் செல்லப்பட்டார். பின்னர் அவர் பிடித்திருந்த கயிறு அறுந்ததால் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். மகாராஷ்டிராவில் கணவரின் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்த மூதாட்டி மருத்துவரின் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால்கர் அருகே உள்ள மருத்துவமனையின் நுழைவாயிலிருந்து மூதாட்டி வெளியே வந்தார். வளாக சாலையை அவர் கடக்க முயன்றபோது கார் அவர் மீது ஏறி இறங்கியது. இதில் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் காரை ஓட்டி வந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனித பற்களை பயங்கர ஆயுதமாக கருத முடியாது என மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து தகராறில் பெண் ஒருவர் அவரது நாத்தனாரை கடித்த நிலையில் ஆயுதங்களை கொண்டு தாக்கிய பிரிவில் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தனர். இதனை எதிர்த்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனித பற்களை ஆயுதமாக கருத முடியாது என கூறி எஃப்ஐஆரை ரத்து செய்து உத்தரவிட்டது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் புத்திசாலி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் புகழ்ந்துள்ளார். அமெரிக்கா, சீனா இடையே வர்த்தக போர் தொடங்கியுள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், சீன அதிபர் ஷி ஜின்பிங் புத்திசாலி என்றும் அவருக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என தெரியும் என்றும் கூறினார். தன் நாட்டை நேசிக்கும் ஷி ஜின்பிங் விரைவில் தனக்கு போன் செய்வார் என்று காத்திருப்பதாகவும் போட்டி முடிவுக்கு வரும் என்று நம்புவதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கால்வாயில் குளிக்கச் சென்ற காவலர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். கோயம்பேடு காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த சம்பத் என்பவர் நண்பர்களுடன் கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது காவலர் சம்பத் சேற்றில் எதிர்பாராத விதமாக சிக்கி நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவலர்கள் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய இருசக்கர வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கினார். ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விழாவில் வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்த 93 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான பரிசோதனை கருவிகள் உள்ளிட்டவற்றையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழங்கினார். வரத்து அதிகரிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் 1 கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் 2000 ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வரத்து அதிகரிப்பால் தற்போது 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு மாணவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டியதாக 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் போக்ஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்டனர். ஆலங்காயத்தை சேர்ந்த கலையரசன் என்பவர் முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்ட சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து மிரட்டி வந்ததாக தெரிகிறது. மேலும் அந்த புகைப்படத்தை தன்னுடைய நண்பர்களுக்கும் கலையரசன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கலையரசன் 2 சிறார்கள் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் காட்சி பெண்களுக்கென பிரத்யேகமாக ஒளிபரப்பப்பட்டது. நடிகர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. இந்நிலையில் திருப்பூரில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் பெண்களுக்கென பிரத்யேக காட்சி ஒளிபரப்பப்பட்டது. படம் பார்க்க வந்த பெண்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள், சிறுமிகள் படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். நெல்லை மேலப்பாளையத்தில் குடிநீர் குழாய் உடைந்து 4 நாட்களாக சாலைகளில் வீணாக நீர் செல்கிறது. ஆமீன்புரம் பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கனாம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. வீரமகா காளியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் தொடக்கி வைத்தார். திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. துள்ளி குதித்த காளைகளை காளையர்கள் தீரத்துடன் அடக்கினர். கோடை மழையால் தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வராக நதியின் குறுக்கே அமைந்துள்ள இந்த அணையின் மூலம் 3000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. 126 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 92 அடியை எட்டியதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. காட்டூர் பகுதியைச் சேர்ந்த தெண்டல் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். கவுண்டம்பாளையம் மாரியம்மன் கோவில் அருகே சென்றபோது அவரது இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. சுதாரித்துக் கொண்ட அவர் உடனே வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் இருசக்கர வாகனம் முழுவதும் எரிந்தது.